ராமசுப்ரமணியன் சார், இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி விஜய் தொடங்கி அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு புறம் இருந்தாலும் கூட திமுக, குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை பற்றிய எந்த ஒரு இடத்துலையும் அதை பற்றி ஒரு சிறிய அளவு கூட பேசாம இருந்தாரு. இப்போ இந்த மாற்று கட்சி சேர்ந்தவர்கள் திமுக இணைய நிகழ்ச்சியின் போது பெயரை குறிப்பிடாமல் முழுக்க முழுக்க அந்த கட்சியை பற்றி தான் பேசியிருக்காரு. அப்படின் போது அது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறது ஒரு ஒரு உறுத்தலை ஏற்படுத்துறாங்க, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்படிலாம் இல்ல சார். அதாவது நம்ம ரொம்ப அதிகமாக நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் இப்ப பேசியது. ஏன்னா 3000 பேர் எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் குறிப்பிட்டது போல அவர் குறிப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை, நேற்று கட்சி தொடங்கி உடனே ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டார். அதுக்கு வரேன் ஐ வில் டெஃபினெட்லி கம். 3000 பேருக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியிலேருந்து, நாம் தமிழர் கட்சியிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருகின்றார்கள் என்றால் இட் இஸ் அ வெரி ஒரு பெரிய பிக் ஈவெண்ட் ஃபார் த பார்ட்டி. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று கட்சியிலேருந்து இவ்வளவு பேர் வருகின்றார்கள். அப்ப அந்த கட்சி நேரடியாக அந்த நாம் தமிழருங்கிற கட்சியை என்னுடைய பெயரை கூட உச்சரிப்பதற்கு நம்முடைய முதல்வர் தயாராக இல்லை. காரணம் என்னன்னா, அவருடைய சமீப கால போக்கு, அரசியல் நாகரிகமற்ற பேச்சு, அதுவும் குறிப்பாக நான் பெரியார நான் தூக்கி பிடிக்கிறவன்லாம் கிடையாது. அவர்கிட்ட 1000 குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதை தான் வணங்குகின்ற தெய்வம் போல பிரமாதமா பேசிட்டு நான் மாத்திக்கிறேன், என்னுடைய ஸ்டாண்ட மாத்திக்கிறேன், அவரை மாதிரி ஒரு மோசமான பேர் வழியே கிடையாது, தமிழகத்தை விட்டு துரத்தி விட விடணும், அவர் போய் எத்தனையோ காலமாச்சு, அப்படிப்பட்டவரை துரத்தி விடணும்னா அவருடைய கொள்கைகளை சித்தாந்தங்களையும் கிழிச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகின்றார். இதெல்லாம் யார் செய்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு சந்தேகமும் கிடையாது. பாஜக அவருடைய தூண்டுதலின் பேரில் திரு சீமான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்பது சந்தேகமே கிடையாது. சரி, இது ஒரு புறமாக பல இடங்களில் பாஜக விமர்சிக்கிறார்ல சார். அதெல்லாம் சும்மா சார். அவர் அப்படிதான் சார் பேசிட்டு இருப்பார். அவருடைய உள்ள கிடக்கை என்னன்னா, பாஜகவுடைய ஒரு அடிவருடியாக தான் இப்ப மாறிட்டார் அவர். அதனாலதான் அவர் நான் பாஜக பி டீம்னு என்ன சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுறாரு ஒழிய, உண்மையாக இவர் இன்னைக்கு திடீர்னு இத்தனை காலம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் எதையுமே பத்தி பேசாம இஷ்டத்துக்கு பொய்ய வாரி இறைக்கிறது, பொய்ய அது ஒரு கட்டுக்கடங்காத அளவிற்கு பொய்ய சொல்றது, முன்னைக்கு பின் முரணாக பேசுவது, மேடையில பேசும்போது அப்படியே உணர்ச்சிகரமாக பேசி மக்கள் எல்லாம் ஏமாத்தி எல்லாம் நினைக்கிறார். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இன்ஃபேக்ட் நம்ம முதல்வர் அவர்கள் நேத்திக்கு குறிப்பிடும் பொழுது அவர் நாம் தமிழரை பத்தி தான் குறிப்பிட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுமானமாக இருக்கின்றது. அதே சமயத்துல தாவேகா என்கின்ற கட்சி, அது விஜயோடைய கட்சி, அது அவருடைய ஸ்டாண்டே ஒண்ணும் தெரியல சார். ஏதோ பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு இன்னும் புதுசா சொல்றாரு. இத்தனை காலமாக அதை பத்தி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், எதிர்ப்பு எல்லாமே இருக்கு. அதற்கு சமாதானங்கள், இன்னும் சொல்ல போனால் ஒரு கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் அந்த மார்க்கெட் ரெஜிஸ்டபிள் வேல்யூ இருக்கேன், அதெல்லாம் தரேன்னு சொன்ன பிறகு பல பேர், எனக்கு நன்றாகவே தெரியும், அந்த ஏரியால இருக்கிற பல பேர் நாங்க ரெடி சார், அந்த மாதிரி ஒரு டீசென்டான காம்பன்சேஷன் கொடுத்தா நாங்க வாங்கிட்டு போறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம். ஏன்னா என்னுடைய நண்பர் அவர்களுக்கே அங்க இடம் இருக்கு, அவரே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே ஒரு பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பரந்தூருக்கு இல்ல. ஆனா அது பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார் மக்கள் அங்க. 900 நாட்களுக்கு சொல்லல சார், நான் இல்லைன்னு சொல்லல சார். அதாவது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், அல்டிமேட்லி இட் இஸ் மணி மணி மணி, இட்ஸ் ரிச் மேன்ஸ் வேர்ல்டுங்கிற மாதிரி ஒரு நல்ல காம்பன்சேஷன் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் தொடர்ந்து போராடுறேன். எனக்கு 1 கோடி ரூபாய், குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் அப்படின்னு அங்க பேச்சு நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. அந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அது பெரிய இட்ஸ் அ பிக் பொனான்சா ஃபார் தம். ஆகவே தொடர்ந்து அந்த ஏரியால என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் வர போறது, ஏராளமான ஆக்டிவிட்டிஸ், எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அங்க இருக்க போகின்றது. டாக்ஸிஸ் அந்த மாதிரி எல்லாம் வேற இருக்க போகின்றது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போன்றவைகள், நிறைய மற்ற விதமான நிறைய ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் நிறைய வரப்போகின்றது.
இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் அல்டிமேட்லி நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போறது. அந்த பகுதியை சேர்ந்தவர்களே சாதனமான பரந்தூர் விமான நிலையத்துக்கு இவ்வளவு நிறைய சாதகமான அம்சங்கள் இருந்தாலும் கூட, இப்போ நீங்க விஜய் குறிப்பிட்டு பேசும்போது சொன்னீங்க இத்தனை நாட்களாக வராம இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு. போராட்ட காலத்துக்கு வரல அப்படின்னாலும் வரமாட்டேங்கிறாரு, கட்சி மட்டும் தொடங்கிட்டா போதுமா அப்படிங்கிறீங்க. வந்த பிறகு இத்தனை நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல சார், தவறான இஷ்யூ கையில எடுத்தா என்ன சார் அர்த்தம்? தவறான இஷ்யூ இதுதான் வந்து விவசாயம் குறிப்பிடாரு. நான் வளர்ச்சிக்கு எதிரானவும் கிடையாது, வளர்ச்சி வேண்டும் தான், ஆனா இந்த இடத்துல வேண்டாம் அப்படிங்கிறாரு. சார் இதைத்தான் நான் குறிப்பிட வந்தேன் சார். வளர்ச்சி வேண்டும், ரைட், ஓகே ஃபைன், அது எல்லாருமே சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு எந்த இடத்துல பண்ணுமா? ஏதாவது வானத்திலேயே விமான நிலையத்தை அமைக்க முடியுமா? இல்ல வேற எங்க அமைக்க முடியுமா? அப்ப சென்னைக்கு வேண்டவே வேண்டாமா? சென்னைக்கு பக்கத்தாப்புல இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஊடகத்துல பங்கு பெறுகின்ற பலர் பேசுகின்றார்கள், இது வந்து என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னு ஏராளமாக அப்படியே மழையும் இடி மழை நம்முடைய கடல் பகுதியெல்லாம் அங்க உள்ள வந்துடும். இதெல்லாம் வந்து அதீதமான கற்பனைகள். உலகத்துல எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மழையும் வெள்ளமும் பெருங்காற்று எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்ப்போம். இதை தாண்டி என்விரான்மெண்ட் இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு சமாச்சாரமாக இருக்கின்றது. அது யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா உலகம் 5 முறை அழிந்து போயிருக்கின்றது. 5 முறை அழிந்து போயிருக்கின்றது. நான் சொல்றது இல்லை, இட் இஸ் எ ரெக்கார்ட், சயின்டிபிக் எவிடன்ஸோட நம்ம பேசுகின்றோம். அந்த அப்படி போயிருக்குன்னு சொன்னா அப்ப எங்க இண்டஸ்ட்ரி இருந்தது, எங்க பெரிய கார்பன் எமிஷன் இருந்தது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் கூட அது இயற்கையாகவும் நடக்கின்றது அப்படிங்கறதை நாம ஒத்துக்கணும். இட் இஸ் ஆல்சோ எ நேச்சுரல் பினாமினான் அப்படிங்கிற மாதிரி. சரி, அதை விடுவோம். இப்ப இவர் பேசுறது என்னன்னா என்விரான்மெண்ட்டுக்கு எதிரே, அப்புறம் விவசாயத்துக்கு நான் வந்து முக்கியமாக பேசுறேன் அப்படின்னு சொன்னா, விவசாயத்துக்கு இவர் என்ன, அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன வச்சிருக்காரு அவர்? அந்த விவசாயிக்கு அந்த இடத்த விட்டு கவர்மெண்ட் தான் பாக்கணும் சார். என்ன சார் மாற்று இடம் எங்க அப்படிங்கறது அரசு தான் பாக்கணும். மாற்று இடம் இது நீங்க பாடு வாயில வந்து சொல்லிட்டு போனா என்ன சார் அர்த்தம்? அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி தான் சார் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லாரும் படிச்சு அதெல்லாம் பார்த்து என்ன இந்த இடம் தேவையா தேவையில்லை என்பதை ரொம்ப தெளிவாக ஸ்டடி பண்ணி அல்டிமேட்லி தே ஹேவ் கம் டு கன்க்ளூஷன். என்ன கன்க்ளூஷன்? இந்த இடம் நமக்கு தேவையான இடம் அப்படின்னு. அப்புறம் உரிய காம்பன்சேஷன் வேண்டும் அப்படின்னா அதையும் அது தகுந்த நடவடிக்கை தரப்படும். அப்புறம் அவங்களுக்கு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது உண்டா, ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட்ஸுக்கு ஏதாவது வழி உண்டா, அந்த இடம் மாறி போறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கானா, அதையே பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் என்பது டெஃபினட்டா வெறும் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் பேச வேண்டிய சுற்றுச்சூழல்னு ஒண்ணு பேசி எல்லா ப்ராஜெக்டையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவருக்கு என்ன பிரிச்சு மகா மேதாவி தன்னமாக இவருக்கு என்ன தெரியும்? அங்க வேண்டாம், நான் இதற்கு எதிர்ப்பு அல்ல, வளர்ச்சிக்கு எதிர்ப்பாளி அல்ல. என்ன நீங்க சொல்ல வரீங்க? வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ், வாட் இஸ் சொல்யூஷன் வித் விச் யூ ஆர் கமிங் அப் தேர்? எதுக்காக, why have you come there? அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கணுமா வேண்டாமா? அதனால அவர் பேசுறதுல ஒன்றும் தெளிவில்லாத ஒரு பேச்சா இருக்கு. ஏதோ திடீர்னு ஒரு அரசியல் நுழைஞ்சோம், நாம வெற்றி பெற்று விடலாம், அடுத்தது நாம தான் ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு அதீதமான கற்பனையில அவர் மேந்து கொண்டிருக்கின்றார். அதனால இன்டைரக்ட்வே நம்முடைய சிஎம் அவரையே இண்டிக் பண்ணியிருக்கார் என்பது உண்மை. ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் மேலதான். அது கடுமையான விமர்சனம். திராவிடத்தை ஒரு பக்கம் நான் தான் திராவிடன்கிறது, அதுக்கப்புறம் நான் திராவிடனே இல்லை தமிழ் தேசியம்ங்கிறது, நான் வந்து கடவுளே கிடையாது, அதாவது கிருஷ்ணன் எல்லாம் கேவலமா பேச வேண்டியது, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அவரை நான் வணங்குகின்ற தெய்வம்னு பேசுறது, முருகனை பத்தி மோசமா பேச வேண்டியது, அதுக்கப்புறம் முப்பாட்டன் இவருக்கு தாத்தாக்கு தாத்தா தான் முருகனா, என்னவோ ஏதோ பேசிட்டு இருக்காரு. என்னவோ அபத்தமான பேச்சுக்கள், அர்த்தமற்ற பேச்சுகள், ஒரு மேடையில் நின்று எனதையோ ஒண்ணு பேசிட்டு அலையறதுனால இவர் இதை தாண்டி இப்ப ஒரு எதிர்ப்புங்கிறது வேற எந்த இஷ்யூமே கிடையாது, பெரியார் எதிர்ப்புங்கிற ஒரே இஷ்யூ கையில எடுத்துட்டு பேசிட்டு இருக்கார். இது வந்து மிக மோசமான போக்காக நான் பார்க்கின்றேன். ஆகவே அதைத்தான் நம்ம முதல்வரும் சுட்டி காட்டி இருக்கின்றார், நாம் தமிழரையும் சுட்டி காட்டி இருக்கின்றார், தாவேகா
சுட்டி காட்டி ஓகே, ரெண்டு கட்சியும் சுட்டி காட்டி தான் பேசியிருக்காருன்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம்.